சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது. தமிழக கூட்டணியில் 4 முனை போர் நெருக்கடிக்கு உள்ளாகிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக இன்றைக்கி ரொம்ப பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி. கடந்த 23ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததுலேருந்து திமுகவோட காங்கிரஸ் சீட் நெகோசியேஷன் தான் ரொம்ப தொடர்ச்சியாக நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அது இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன மாதிரியான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது இன்றைக்கி அதனுடைய முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு பிறகு திமுக காங்கிரஸ் பற்றி நம்ம ஓரணியில் திமுக காங்கிரஸ் இருப்பது போல் நம்ம பேசுவோமா இல்லையா அப்படின்றது இன்றைக்கி ஈவினிங் வரக்கூடிய அந்த முடிவை பொறுத்து நமக்கு தெரிஞ்சிடும். திமுகவை பொறுத்தவரையில் ஒரு சில கண்டிஷன்ஸோடு தான் இந்த அலைன்ஸ் ஸ்டாக்கே அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. திமுகவுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் கடந்த 5 ஆண்டுகளில் அந்த கட்சியுடைய வளர்ச்சி என்னவாக இருக்குது, அந்த கட்சி வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டேட்டா ஓரியன்டாக அவங்களுடைய அந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே வச்சு தான் அந்த அலைன்ஸ் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ராகுல் காந்தியை பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளில் அவர் 3 முறை தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. வேறஸ் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் 9 முறை போயிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவருடைய சுற்றுப்பயணம் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய முகம் தெரிந்த தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு அவர்களுடைய தேர்தல் பரப்புரை அல்லது கட்சி சார்ந்த வளர்ச்சி பணிகள் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணுறாங்களா, இல்லை அந்த கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சிகள் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப மினிமலாக இருக்குது அப்படின்றது தான் திமுகவுடைய குற்றச்சாட்டு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை சார்பாக அவர் இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்குது அப்படின்றத அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் இனிஷியலாக அவர்களுடைய டிமாண்ட் அப்படின்றது 40+1 அப்படின்னு இருந்ததாக சொல்கிறாங்க. 40 சட்டமன்ற தொகுதிகள், 1 ராஜ்யசபா அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய தாட் ப்ராசஸாக இருந்தது. அதுதான் அவங்க ஒவ்வொரு இந்த அலைன்ஸ் டாக்ஸ்லையும் அவங்க பிச் பண்ண ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 36 இடங்கள் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் நம்ம தேர்வு பண்ணணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் நமக்கு 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. ஸோ அந்த கால்குலேஷன் அடிப்படையில் எங்களுக்கு 36 இடங்களாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் 25லேருந்து நாங்கள் ஒரு சீட்டு கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டாண்டு. இன்டீட் இன்னைக்கு சிதம்பரம் பேசுகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கனிமொழியோட ஜோடங்கர் பேசினார். இந்த பேச்சுவார்த்தையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சுவார்த்தை. இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை ஐயுஎம்எல் போன்ற இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கட்டும், அவங்க நடத்திய அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோட டிஆர் பாலு தலைமையிலான அந்த குழு தான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது காங்கிரஸோடு நடந்தது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ கிறிஸ் ஜோடங்கரை பொறுத்தவரையில் அவர் அந்த டிமாண்டில் கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். ஸோ இந்த குழுவோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒருவேளை அது ஃபயரப் ஆகி அது இன்னும் இந்த கூட்டணியை ஒரு ஒஸ்டான கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேர்ஃபுல்லோடு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுக. காங்கிரஸை பொறுத்தவரையில் கனிமொழி அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், அவங்களோட டீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டாங்க. கனிமொழி அவர்களும் காங்கிரஸுடைய எல்லா நிலைமையும் எடுத்து சொல்லி என்ன திமுகவுடைய ஸ்டாண்ட் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோடங்கர் வெளியே என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு பேசினார். இப்போ டெல்லி போனதுக்கு பிறகு அவருடைய மனநிலையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே செல்வ பெருந்தகை தலைமையிலான ஒரு அணியினர் திமுகவோட போகணும் அப்படின்றதுல ஒரு டூ மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்றத போய் அவர் ராகுல் காந்திகிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி களத்தில் நம்மளுடைய நிர்வாகிகள்கிட்ட தொண்டர்கள்ட்ட பேசும்போது அவர்களுடைய மனநிலை அப்படின்றது தாவேக்காவோட போகலாம் அப்படின்றதா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் அவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகுல் காந்தி கட்சியை வளர்க்கணும், அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய மைண்ட் செட்டு. ஸோ திமுகவை பொறுத்தவரையில் அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறாங்க, ஒரு உரிய மரியாதை நிறைய தருணங்களில் கொடுக்கறதில்ல அப்படின்ற பிரச்சனை, அப்புறம் உள்ளாட்சி பதவிகளில் இடங்களில் கூடுதல் இடங்கள் கொடுப்பதில்லை அப்படின்றதெல்லாம் காங்கிரஸுடைய பிரச்சனையாக அவர்களுடைய நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதி 41 பேர் டெல்லிக்கு போனாங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் அப்புறம் முக்கியமான நிர்வாகிகள் அவர்களோட தனிப்பட்ட வகையில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே, கேசி வேணுகோபால் எல்லாருமே சந்தித்து பேசினாங்க.
சந்தித்து பேசும்போது 38 பேர் வந்து நம்ம திமுக அலைன்ஸில் வேணால் நம்ம வந்து தாவேக்காவோட போகலாம் அப்படின்றத பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி இந்த தேர்தலை அணுகலாம் அப்படின்ற முடிவு எடுத்ததுனால தான் அவங்க வந்து கிறிஸ்டோடங்கிற இந்த பேச்சுவார்த்தைக்காக அவங்க இனிஷியேட் பண்ணதாக சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸுடைய அந்த டோன் இருக்குல்ல, அது வந்து எந்த எலெக்ஷன்ஸ்லையும் நம்ம பார்க்காத ஒரு டோனாக இந்த எலெக்ஷன்ஸில் இருக்குது. எப்பயுமே வந்து திமுக ஒரு பேச்சுவார்த்தை குழு வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் மற்ற இயக்கங்கள் வந்து பேச்சுவார்த்தை குழு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் காங்கிரஸ் பொறுத்தவரையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைச்சிட்டோம், திமுக எங்களை கூப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அவர்களுக்கு தொடர விருப்பம் இல்லை அப்படின்றதுடைய ஒரு அறிகுறியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதான் சார், நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டில் நான் ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். காங்கிரஸ் வந்து இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எப்போதுமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ்க்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்கனவே ராகுல் காந்தியை கனிமொழி ஒரு தாட்டி பார்த்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரீஷ் வந்து தனியாக ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைச்சு இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இங்கே நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஃப்ரம் த வெரி பிகினிங் அவங்களுக்கு வந்து கூட்டணியில் தொடர விருப்பம் இல்லைங்கிறத ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க காமிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் திமுக இதை இவ்வளோ நாள் கொண்டு வந்துறதுக்கான இன்னொரு ரீசன் வந்து என்னவா இருக்கும்? ஏன் திமுக வந்து இவ்வளோ தூரத்துக்கு பேச்சுவார்த்தை? ஆக்சுவலாக திமுக வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை காங்கிரஸ்ல இருந்து. நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோட வருவாங்க அப்படின்னு கூட திமுக நினச்சிருக்கலாம். காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு ட்ரஸ்டட் அலைன்ஸ், ஒரு 2017 இவங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான டிமாண்ட்லாம் வைக்க மாட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்றது தான் திமுகவுடைய மனநிலையாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுடைய மனநிலையை வந்து அழுத்தம் திருத்தமாக ராகுல் காந்திகிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய பர்த்டே கூட அவர் பிரதர்னு போடாமல் ஒரு ஃபார்மலாக ஒரு கர்டசிக்காக அவர் வந்து பர்த்டே விஷ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர ஒரு உள்ளன்போட விஷ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் திமுக சரியாக காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் நடத்தலை, நமக்கான ஒரு ஷேரை வந்து அவங்க கொடுக்கல அப்படின்றது அவருடைய மனநிலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்திக்கு பர்சனலாகவே வந்து இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் வந்து நிறைய நாடுகளுக்கு பயணப்படும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அவர்கள்ட்டேருந்து வரக்கூடிய அந்த மாற்றம்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுவே வந்து ஒரு பெரிய சேஞ்சாக மாறுது அப்படின்றதெல்லாம் அவர் கவனிக்கிறார். அப்போ நம்ம கட்சியை வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சியை மாற்றணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஓல்டு ஸ்கூல் காங்கிரஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவர்களை வந்து நம்ம நீக்கிட்டு நம்ம வந்து இன்னும் யங் ஜென்ரேஷன்ட்ட நம்ம காங்கிரஸ் கட்சியை கொண்டு போகணும் அப்படின்றது கூட அவருடைய தாட் ப்ராசஸாக இருந்திருக்கலாம். அதற்கு வந்து விஜய் போன்ற ஒரு நடிகரோட நம்ம இணையும் பொழுது இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்கேலில் தான் வந்து நிர்வாகிகளுடைய கருத்தாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து போனாங்கள்ல அந்த நிர்வாகிகள் பலருடைய கருத்தும் இதுவாக தான் இருந்தது. அதனால தான் வந்து ராகுல் காந்தியுடைய அந்த தாட்டில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டதா சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி சிதம்பரம் போய் முதலமைச்சரை சந்தித்தது அப்படின்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டெட்லாக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கேசி வேணுகோபால் தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர். ராகுல் காந்திக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா நிர்வாகிகளும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பயப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா கேசி வேணுகோபால் தான். என்ன தான் வந்து கார்கே வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கூட கேசி வேணுகோபாலுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எந்த போஸ்டிங் ஆனாலும் அவருடைய கையெழுத்தோடு தான் வரும். ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூ அப்படின்றது வித்தின் த காங்கிரஸ் பார்ட்டி இருக்குது. அவரே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு போன பிறகும் கூட இதுக்கு ஒரு முடிவு வரலை அப்படின்னா நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ யார் வந்து எண்டு பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குங்களா. அப்ரப்டாக நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணிட்டு வர முடியாது. அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு மூத்த நிர்வாகி போய் அவங்களுடைய டிமாண்டை வச்சு அது வந்து சுமூகமாக 2 பேர்த்துக்கும் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற இடத்துல அந்த முறிவு அப்படின்றது இருந்தது அப்படின்னா அது கோடியலான ஒரு எண்டாக இருக்கும் அப்படின்றது கூட காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தாட்டாக விருப்பமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் சிதம்பரம் அவர்கள் போயிருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இதுதான் டெட்லாக், இதுதான் க்ளோஷர் கொடுக்கறதுக்காக தான் சிதம்பரம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ அடுத்த நகர்வு ஆப்வியஸாக காங்கிரஸ் வெளியேறுதுன்னா டிவிகேவோட தான் இணையிறதா இருக்கும். இப்போ டிவிகேவுக்கு வந்து ஆப்வியஸ்லி காங்கிரஸ் மாதிரியான ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டி இருக்க ஒரு கட்சி இணையும் போது அவங்களுக்கு அது ஒரு ஃபேவரான ஒரு
திருப்பு முனையாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து எந்த மாதிரியான மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா? ஏன்னா இவங்க கேட்குறது வந்து அதிக அளவிலான சீட்டு தான். எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பரந்த அளவுக்கு நாங்கள் இடங்களில் கண்டெஸ்ட் பண்ணோம், ஸோ நாங்கள் அதோட வெற்றி வாய்ப்பை முன்னிறுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து பேசிக்காக கட்சி ரீதியாக அந்த அளவுக்கு ஓட் பாலிட்டிக்ஸில் இருக்காங்கிறது இன்னொன்று கேள்வி. இன்னொன்று பூத் மாதிரியான இடங்கள்லையோ இல்லை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு ரீதியான வேலைகளில் டிஎம்கேஸ் வந்து ரொம்ப பயங்கர ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்டைலான ஒரு பாஸ்ட் இருக்காது. அவங்க எப்படி பண்ணணும், எலெக்ஷன் எப்படி கையாளணும், தேர்தல் சமயத்தை எப்படி கையாளணும். ஸோ இதெல்லாம் நெருங்க ஆப்வியஸாக மற்ற குட்டி கட்சிகள் வந்து சப்மிசிவ் ஆகிடுவாங்க. ஆனால் இது காங்கிரஸ்க்கு தெரிஞ்சும் கூட இந்த மாதிரி இது ஒரு ரிஸ்க்குன்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது. நிச்சயமாக காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ரிஸ்க் தான். இப்போ ரிஸ்க் இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு பெனிஃபிட் அடையவே முடியாது இல்லையா? ஸோ இப்போ திமுகவை பொறுத்தவரையில் இன்னைக்கு தேதிக்கு திமுக தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அரித்மேட்டிக் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாக்கெட் லீடர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அலைன்ஸை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து மாற்றிருக்காங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கேட்கக்கூடிய அவங்க 36 இடங்கள் கேட்குறாங்களா, அந்த 36 இடங்களை கேட்கக்கூடிய மனநிலையில் இன்றைக்கி திமுக இல்லை. திமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிடணும், மெஜாரிட்டியாக நம்ம வந்து வரணும் அப்படின்றது தான் அவர்களுடைய தாட்டாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு அவங்க வந்து 29 இல்லை 30 இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மற்ற கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் மீண்டும் நாங்கள் பரிசீலிக்கணும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிப்பாங்க. அப்புறம் அவங்களும் வந்து அதிக இடங்கள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பெரிய சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் விடும். நாளைக்கு வந்து திமுகவுக்கு ஒரு நம்பர் வேணும். அப்போ அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களோட நீங்கள் வந்து அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாயிரும். இன் நம்பர்ஸாக பார்த்தீங்கன்னா, ஓட் பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. இன்றைக்கி பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்க்காக மட்டும்தான் திமுக வந்து காங்கிரஸை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் பாஜக பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக வந்து 2024 மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக 10 இடங்கள்லையாவது அவங்களால வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் வந்து அவங்க தனித்து போட்டிட்டு அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை 11% மாற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன ஆக்சுவல் பேப்பர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருக்கா இல்லை அது வந்து ஒரு வீழ்ச்சி பாதையில் இருக்கா என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போ காங்கிரஸ் இந்த ரிஸ்க் எடுக்கிறது மூலமாக நிச்சயமாக அவங்க வந்து டிவிகே கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 60லேருந்து 70 இடங்கள் டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் கொடுப்போம், 25 தான் கொடுப்போம்னு நிற்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்னொரு கூட்டணிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கணும்ல. எனக்கு என்னமோ காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி முடிச்சுட்டு தான் திமுகவோட தங்களுடைய டிமாண்டை அதிகப்படுத்தி வைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் வந்து இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க தாவேக்கா மாதிரியான கட்சிகளோட வந்து அதிக இடங்களில் போட்டியிடுவதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தேர்தல் அரசியலில் ஏன் வந்து எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து தேர்தல் அரசியலில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு எம்பி ஆகலாம் அப்படின்றது தானே ஒரு எண்ண ஓட்டம். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான ஒரு ஹோப் இல்லை, அந்த கட்சியில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியில் சேரலாம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கேள்வியாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெயின் பாயிண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது சட்டமன்ற தேர்தல். நம்ம ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலைனாலும் சரி நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை நம்ம அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு இது ஒரு சான்ஸாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் காங்கிரஸுடைய கணக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். சார், எனக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் டிஎம்கே ஸ்டாண்டும் ஒரு குறிப்பிட்டவங்க வந்து டிவிகே ஸ்டாண்டும் எடுத்திருக்காங்க. இப்போது இதனால் வந்து 96 இருந்த மாதிரி கட்சி உடைக்க வாய்ப்பு இருக்கா? டிஎம்கே வந்து அதில் ஏதாவது ரோல் ப்ளே பண்ணுமான்னு பல விமர்சனங்கள் வருது. ஏன்னா செல்வ பெருந்தகை ரொம்ப த்ரூ அவுட் இந்த நெகோசியேஷனில் பார்த்தா செல்வ பெருந்தகை நிறைய முன்னெடுப்பு பண்ணியிருக்கார். எல்லா தாட்டியும் அவர் வந்து நீங்கள் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருக்கு, நல்லபடியாக தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு அவரோட முன்னெடுப்பு ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழல் வரும்போது கட்சி உடையுமா? காங்கிரஸ்குள்ள உள்கட்சி பூசல் ஏற்படுமா? நிச்சயமாக ஒரு சின்ன சலசலப்பு இருக்குமே தவிர கட்சி உடைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பல நிர்வாகிகள் தொண்டர்களுடைய விருப்பத்தை தான் காங்கிரஸ் கட்சி இந்த முறை வந்து அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. மேபி நீங்கள் செல்வ பெருந்தகை மாதிரியான ஒரு சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து டிஎம்கே ஒரு ஸ்டாண்டோட தான் இருக்கிறாங்க. இப்போ செல்வ பெருந்தகையுடைய
நீங்கள் வரலாறே பார்த்தீங்கன்னா அவர் புரட்சி பாரதத்தில் இருந்திருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்திருக்காரு, இப்போ காங்கிரஸில் இருக்கிறார். ஸோ பல கட்சி மாறி தான் அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் மேபி வந்து திமுகவுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அவர் முன்வைத்து பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படின்றது டோட்டலி வேற ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ்க்குள்ளே அவர் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ நம்ம பொதுவாக பேசுகிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எப்பயுமே வந்து ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லைனாலும் சரி, ஒவ்வொரு கட்சிகள்லையும் கூட்டணி கட்சிகளில் அவர்களுடைய ஆதரவாளர்களை வளர்த்து வைப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 5-6 ஆதரவாளர்கள் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் இருப்பாங்க. எப்பெல்லாம் வந்து ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வருதோ அப்போ திமுகவுடைய ஆதரவு மனநிலையோடு அவங்க வந்து பொது வெளியில் கருத்து சொல்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய பேட்டர்ன். இதனால வந்து காங்கிரஸ் கட்சியில் இரண்டாக உடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொறுத்தவரையில் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு அஸ்பிரேஷன் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்குது. அது என்ன சேஞ்சுன்னு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக வந்து நிறைய மக்கள் நல திட்டங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த தேர்தலுக்காக அவங்க ஸ்பெஷலாக நிறைய பேக்கேஜஸ் வந்து தொடர்ச்சியாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட வந்து அதெல்லாம் வந்து மக்கள் வேலிடேட் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக தானே இருக்குது. ஸோ இந்த தேர்தல் அப்படின்றது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசமான தேர்தல். நான் ஒரு வீடியோவில் கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் கிளாஷாக இருக்க போது, இது ஒரு ஜெனரேஷனல் கிளாஷாக இருக்க போது, இது வந்து ஒரு ஏஜ் கிளாஷாக இருக்க போது, எக்கனாமிக்கல் ட்ரிவன் கிளாஷாக இருக்க போது, அப்புறம் ஒரு ஜென்சிவி ட்ரிவன் கிளாஷாக இது மாறப்போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வரலாற்று தேர்தலாம் இருக்க போகுது. ஸோ இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேர்தல் தான். ஏன்னா த்ரூ அவுட் தி ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்னா பீகார் எலெக்ஷனும் தமிழ்நாடு எலெக்ஷனும் ஆல்மோஸ்ட் சேமான ஒரு தேர்தல் களத்தை வச்சுருந்ததாக தான் சொன்னாங்க. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சிலாம் இருந்தாலும் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி முன்னெடுத்து நிதிஷ் திருப்பி வந்தார். அதே மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பல விதமான நலத்திட்டங்கள் வந்து தமிழக அரசு முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை பற்றி என்னுடைய ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக வந்து அவர்களுடைய அத்தனை அலைன்ஸ் பார்ட்னர்ஸையும் ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட வந்து முன்கூட்டியே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அமைச்சர்கள் வந்து அவர்களோட தனிப்பட்ட வகையில் பேசி அவர்களுடைய விருப்பம் என்ன, எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாங்க, அவங்களுக்கான தேவைகள் என்ன, எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால வந்து காங்கிரஸை மட்டும் அந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வரவே முடியலை. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டெட்லாக் மாதிரி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு உண்மையாகவே இந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வந்திருப்பாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் காம்ப்ரமைஸ்க்கு வராமல் டிமாண்டை வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்குது அப்படின்றது இந்த 2 பேர்த்துக்குமே நல்லதில்லை. ஏன்னா இந்த 2 பேர்த்துடைய அணுகுமுறையையும் வந்து சாதாரண நிர்வாகிகள் தொண்டர்கள் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ அவர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காம இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி நீங்கள் கேம்பெயின் போகணும், அதுக்கு முன்னாடி வந்து வேட்பாளர்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும், கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ நிறைய வேலைகள் இருக்கும் பொழுது காங்கிரஸ் இன்னமும் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிக்காமல் தாமதப்படுத்துவது, இல்லை அவர்களுடைய டிமாண்ட்லேருந்து கொஞ்சம் கூட இறங்கி வராமல் அதே இடத்துல நிற்பது அப்படின்றது காங்கிரஸுக்கு திமுகவோட கூட்டணி போவதில்லை, இல்லை அந்த கூட்டணியில் தொடர்வதில்லை, விருப்பம் இல்லை அப்படின்றது தான் ஒரு மெசேஜாக எனக்கு புரியுது. நீங்கள் சொன்ன விஷயங்களின் அடிப்படையும் டேட்டாஸோட அடிப்படையிலையும் பார்த்தோன்னா ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு டெட்லாக் மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி மாலைக்குள்ளே ஒரு முடிவு கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம காத்திருந்து பார்க்கலாம்.